ஆலய தீபம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் மீனாட்சி சுப்பிரமணியன், ஜோதிடர் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளர். இந்த பதிவில் உங்களுடைய ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எப்படி அமையப்போகிறது அப்படிங்கிற பொதுவான பலனை கேட்க இருக்கீங்க. பலனை கேட்கறதுக்கு முன்னாடி ஆலய தீபம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆலய தீபம் சேனலில் ஆன்மீக ரீதியான தகவல்களும் ஜோதிட ரீதியான பதிவுகளும் வரப்போகிறது. அதனால் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்களுடைய வீடியோ விரைவில் உங்களை வந்து சேரும். இப்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களின் நிலவரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும், மிதுனத்தில் சந்திரனும், கடகத்தில் சூரியனும், சிம்மத்தில் புதன் சுக்கிரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனியும், மீனத்தில் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறாங்க. சனி வக்ரகதியில் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கும்பராசியில் பிரவேசம் செய்ய போகிறார். மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சுக்கிரன், புதன் இவர்களுடைய பெயர்ச்சி, இவர்களுடைய நகர்வு இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 6ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரை புதன் வக்ரகதியில் இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி இரவு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் தொடங்குறது. அப்போது சூரியன் கடகத்திலிருந்து நகர்ந்து சிம்மத்திற்கு ஆட்சி பலத்தில் இந்த மாதத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து இருக்க போகிறார். இதற்கடுத்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி சுக்கிரனின் நகர்வு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரப்போகிறார். ஆகஸ்ட் 27ஆம் தேதி செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பெயர்ச்சியாக போகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு வந்தாலே பண்டிகைகள் நிறைந்த மாதமாக இருக்கும். அப்படி இந்த மாதத்தின் பண்டிகை நாட்கள் என்னென்ன அப்படிங்கிற விவரங்களை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடிப்பூரம், 9ஆம் தேதி கருட பஞ்சமி அல்லது நாக பஞ்சமின்னு அழைக்கக்கூடிய விரதம், 16ஆம் தேதி வரலட்சுமி விரதம், 19ஆம் தேதி ஆவணி அவிட்டம், 20ஆம் தேதி காயத்ரி ஜபம், 22ஆம் தேதி மகா சங்கடஹர சதுர்த்தி, 26ஆம் தேதி கோகுலாஷ்டமி, 27ஆம் தேதி ஸ்ரீ சனி ஜெயந்தி. இந்த விவரங்களை தொடர்ந்து இப்போது உங்களுடைய ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி அமையப் போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி அமையப் போகிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதத்தில் 27 நாட்கள் உங்களுடைய ராசிநாதன் குருவோடு இணைந்திருக்க போகிறார். ராசிக்கும் குரு பார்வை சமசப்தமமாக விழப்போகிறது அப்படிங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பலமாக இருக்குது. இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். முடியாத விஷயங்களை முடித்து தரும். இது வரைக்கும் இது நடக்கலை அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்த விஷயங்களை எல்லாம் இது அழகாக நடத்தி கொடுக்க போகிறது. அதனால் ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் சாதகமான மாதமாக அமைய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் சூரியனின் அமர்வு அப்படிங்கிறது நீங்கள் செய்த வேலைக்கான பலனை உங்களுக்கு ஈட்டு தரப்போகுது. நீங்கள் என்னென்னலாம் இது வரைக்கும் முயற்சிகள் பண்ணீங்களோ முயற்சிக்கு ஏற்ற பலாபலனை இந்த மாதத்தில் நிறைய பேர் அனுபவிக்க போகிறீங்க. குறிப்பாக தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் சூரிய பகவான் அனுகிரகம் செய்ய போகிறார். 10ஆம் இடத்தில் புதனின் அமர்வு, அதுவும் வக்ரமாக இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட 25 நாட்கள் அமரப்போகிறார். இந்த அமர்வு விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நன்மை தீமை இரண்டையுமே கலந்து தரக்கூடிய அமர்வாக புதனின் அமர்வு இருக்க போகிறது. வேலையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். வேலையில் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராத விஷயங்களெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு. திடீர் இடமாற்றங்கள், அந்த மாற்றங்களினால் நன்மை அப்படிங்கிறதெல்லாம் புதனின் வக்ரகதியினால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் வேலையில் மேலிருக்கக்கூடிய அதிகாரிகளின் மூலமாக சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவ்வப்போது உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தொழிலில் அதிக லாப நோக்கத்தோடு எதையும் உங்களால் இந்த மாதத்தில் செய்ய முடியாது. அதே மாதிரி
ஒத்துழைப்பு அப்படிங்கிறதும் தொழிலில் சில இடங்கள்லேருந்து உங்களுக்கு கிடைப்பது கடினம். அதனால் செய்கின்ற வேலையை நன்றாக செய்யுங்க. அதிக லாப நோக்கத்தோடு இல்லாமல் எது நடந்தாலும் எது கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி செய்யும் பொழுது ஒரு விதமான வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் இந்த மாதத்தில் உண்டு. நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கும். வேலை பண்ணிகிட்டு இருந்தவங்க நிறைய பேர் சுயமாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு மனதளவில் யோசிச்சுட்டு இருந்தவங்க அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. இல்லை அதற்கான ஒத்துழைப்புகள் இல்லை கைடன்ஸ் இதெல்லாம் இந்த மாதத்தில் அதிகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்கும். திருமணம் ஆகாத விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் திருமண பேச்சுவார்த்தை அதை எடுத்தாங்கன்னா அது நல்லபடியாக முடியக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஆகஸ்ட் மாதத்தில் விருச்சிகராசி அன்பர்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் தொழிலில் அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும். பிரயாணங்கள், தேவையில்லாத பிரயாணங்களும் சிலது தொழில் ரீதியாக செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உண்டு. வயதில் மூத்தவர்கள், அனுபவத்தில் மூத்தவர்கள் இவர்களால சில சங்கடங்கள் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் அவர்களிடத்துலலாம் கொஞ்சம் நிதானமாக பார்த்து பழகுங்க. பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருங்க. வரக்கூடிய லாபங்களையும் பண விஷயங்களில் பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது. அதிக ஆசைகளை குறைத்து கொள்ளுங்க. எதுவாக இருந்தாலும் அளவோடு இருப்பது தான் நன்மையை தரும். அந்த மாதிரி மனதின் ஆசைகளுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்காமல் நீங்கள் செய்கின்ற கடமைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். பெரும்பாலான விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலக பணி காரணமாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ பிரயாணங்கள் அதிகம் போவீங்க. நீங்கள் இருக்கின்ற இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு பிரயாணப்படுவது அப்படிங்கிறது அதிகம் ஏற்பட வாய்ப்புண்டு. அதுவும் தொழில் ரீதியான பிரயாணமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் விருச்சிகராசி அன்பர்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெறக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகிறது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் விருச்சிகராசி அன்பர்களுக்கு எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு பார்க்கலாம். ஆகஸ்ட் 28ஆம் தேதி அதிகாலை 3:41 தொடங்கி ஆகஸ்ட் 30ஆம் தேதி காலை 11:34 வரையிலும் சந்திராஷ்டமம் இருக்குது. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ராம் ராம்.